இந்திய விவசாயத் துறையில் ஏஐ தொழில்நுட்பம் ஏற்படுத்தவுள்ள மாற்றம். கோவையில் நடைபெற்ற ஏஐ தொழில்நுட்பத்தின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு தொடர்பான கருத்தரங்கில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தகவல். கோவை பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் ஏஐ இன்பெக்ட்ரம் எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் பிரகாசன் தலைமையில் நடைபெற்ற இதில் அமெரிக்க நாட்டின் பேட்ரிக் ஜி மெக்கவர்ன் அறக்கட்டளையின் தலைவர் விலாஸ்தர், பெங்களூரு இந்திய அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் கணினித்துறை பேராசிரியர் யதாதி நகஹரி, ஹைதராபாத் HCL டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் மென்பொருள் பொறியியல் நிபுணர் மற்றும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தற்போது அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து பேசிய தொழில்நுட்ப வல்லுநர்கள், கல்வி மற்றும் தொழில்துறை மற்றும் சமூகம் சார்ந்த மாற்றத்திற்கான ஏஐ தொழில்நுட்பத்தின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விளக்கவுரை நல்கினர். குறிப்பாக பொறுப்பான செயற்கை நுண்ணறிவு, இந்திய விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, கல்வித்துறையில் ஏஐ, தரவு சார்ந்த முடிவுகளின் எதிர்காலம் என பல்வேறு துறைகளில் ஏஐ தொழில்நுட்பத்தால் ஏற்படும் வளர்ச்சி மற்றும் மாற்றங்கள் குறித்து முன்னணி வல்லுநர்கள் கலந்து கொண்ட அமர்வுகள், கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. கருத்தரங்கின் ஒரு பகுதியாக ஏஐ ஸ்பெக்ட்ரம் மற்றும் இன்டெலிடெக் எக்ஸ்போவுடன் நடைபெற்றது. இதில் ஏஐ ஜெனிசிஸ், ஏஐ இம்பாக்ட், ஏஐ ஹொரைசன் மற்றும் ஏஐ டிஸ்டர்ப் போன்ற பல கருப்பொருள் பிரிவுகள் இடம்பெற்று புதுமையான செயற்கை நுண்ணறிவு தீர்வுகள், ஆராய்ச்சி முன்மாதிரிகள் மற்றும் தொழில்துறையால் இயக்கப்படும் பயன்பாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டன.